அனைவருக்கும் வணக்கம். களஞ்சியம் ஆப் வந்து நியூ அப்டேட் வெர்ஷன் விட்டுருக்காங்க. இந்த அப்டேட் வெர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஃபுல் இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சம்பளம் பெறக்கூடிய வங்கி கணக்கில் உங்களுக்கான பெனிஃபிட் என்ன, இன்சூரன்ஸ் பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் நம்ம பெறணும் அப்படின்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு சர்ச் வரும். அந்த சர்ச்சில் டைப் பண்ணுங்கள் களஞ்சியம் ஆப் அப்படின்ட்டு. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துருங்க. ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அப்டேட் கேட்கறனால நான் அப்டேட் கொடுத்துட்றேன். அப்டேட் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்டேட் ஆகி முடிச்சிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பாஸ்வேர்டை போட்டு நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணோன்னா டேரெக்டாக நமக்கு வந்து முன்னாடி ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்து லோட் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபுல் வியூ நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன பேங்க்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முன்னாடி நமக்கு வந்து ஆப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வியூ மோர்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்கில் என்னென்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. மேலே நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கான வழிமுறைகள் வந்து முன்னாடியே வந்து களஞ்சியம் ஆப் முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு களஞ்சியம் வரும். வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு WPS ஆஃபீஸு வேர்டு ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் உள்ளே வந்து நம்ம ஆப்புக்குள்ளே போயிடலாம். ஆப்புக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு போட சொல்லும். பாஸ்வேர்டு போட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ்னு காலம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்களுடைய சம்பள அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் இருக்கோ அந்த இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னோட ஸ்டேட் பேங்க்கில் இருக்குது. அதனால் ஸ்டேட் பேங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டு எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கோட இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். எந்தெந்த பேங்க்கில் என்னென்ன சலுகை இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து இதில் 6 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் இணைக்கப்பட்ட காப்பீட்டோட பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட். இது அதில் வியூ மோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது அந்த லிங்க் மாதிரி வந்திருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து வியூ பார்க்குறதுக்கும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் வியூ மட்டும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதை WPSல கொடுத்துரு அப்படின்னா அதில் வந்து மொத்தம் 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. உங்களுடைய சம்பள தொகையை பொறுத்தவரை பிரிக்கிறாங்க. சில்வர், கோல்டு, பிளாட்டினம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சில்வர்னால் 10,000லேருந்து 25,000, கோல்டுனா 25,000த்தில் 50,000 வரைக்கும், டைமண்ட் அப்படின்னா உங்களுக்கு 50,000லேருந்து 1 லேக் வரைக்கும், 1 லேக்லேருந்து 2 லேக் வரைக்கும் உங்களுக்கு இது மாதிரி கேட்டகரிஸ் வைஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதில் படித்து தெரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் நம்முடைய சேலரி அக்கௌண்ட்டில் வந்து விண்ணப்பங்கள் வந்து சரியான முறையில் இருக்குதா அப்படிங்கிறது வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்கு சில ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபார்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட்டாக வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சிக்னேச்சர் பண்ணி நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க செகண்டில். மறுபடியும் நம்ம வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து 3வதாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3வது பாயிண்ட் வந்து வங்கி கணக்கு தொடங்குவதற்கான இது கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் வச்சுருப்போம். அவங்க வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. தேவை ஏற்பட்டால் நம்ம அந்த விண்ணப்பத்தை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து எந்தெந்த காலத்து வரைக்கும் பொருந்தும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த காலம் வரைக்கும் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் பொருந்தும், நம்ம ஃபேமிலிக்கு என்னென்ன பெனிஃபிட் வந்து பொருந்தும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து படித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5வது வந்து தனிப்பட்ட மனிதனுக்கு என்னென்ன காப்பீடுகள் வந்து பொருந்தும், நம்ம ஃபேமிலிக்கு என்னென்ன காப்பீடுகள் வந்து பொருந்தும் அப்படிங்கிறது வந்து 5வது காட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய PDF வியூவரில் வந்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது 6வது பார்த்திங்க அப்படின்னா மேலதிகாரியுடைய சில பரிந்துரை விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த விண்ணப்பங்களை வந்து நம்ம சமர்ப்பிக்கும் பொழுது நமக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வழிமுறையை வந்து மேற்கொள்ளுமாறு அனைத்து அரசு ஆசிரியர்களையும் வந்து தமிழக அரசு வந்து கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி நமக்கும் நம் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.